எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பச்சை சுண்டைக்காய் கடையல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 50 கிராம் சிறுபருப்பு கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. 15 சின்ன வெங்காயம் கூடவே சேர்த்துக்கங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கங்க. கொஞ்சம் புளிங்க. கொஞ்சம் புளி சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காய் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன உரலில் தட்டி சேர்த்துருவோங்க. எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டு சாம்பார் பொடி 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து 3 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாங்க. 3 விசில் விட்டால் போதும். இப்போ கல் சட்டியில் நம்ம சேர்த்துருவோம். இப்போ தாளிப்பு பார்த்துடலாங்க. கடுகு சீரகம் போட்டுக்கங்க. நான் 5 சின்ன குண்டு காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கின பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சங்க. இப்போ இந்த கடையில் கல்லுப்பு சேர்த்து இந்த தாளிப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நான் கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்து கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்கணும். சூப்பரான பச்சை சுண்டைக்காய் கடையல் ரெடி. இட்லிக்கு அருமையாக இருக்குங்க, சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.